ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க நம்ம பூசணிக்காய் பொரியல் எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. இதுலேயே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதிலே கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தட்டி கலந்து விடுங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். 1/4 கிலோ மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கேங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி பொடியை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு பவுல் தண்ணி ஊற்றிக்கிறேங்க காய் வேகிறதுக்கு. அவ்வளோதாங்க. இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை கலந்து விடுங்க. பூசணிக்காயெல்லாம் வெந்துருச்சுங்க. இதுலேயே நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போது பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விடுங்க. இதுலேயேங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதுலேயே 1/4 கிலோ பீட்ரூட் கழுவி அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதிலே ஒரு பவுல் தண்ணி ஊற்றிக்கலாங்க காய் வேகிறதுக்கு. வாங்க எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விடலாம். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம இப்போ அடுப்பு ஆஃப். 50 கிராம் சுறா கருவாடு எடுத்துருக்கேங்க, இதில் போட்டுக்கலாம். இதுலேயேங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கருவேப்பிலை கொஞ்சமாக, ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேங்க, இதையும் போட்டுக்கலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதுலேயே 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டேங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டேங்க. வாங்க நான் பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த கருவாடு இதில் போட்டுக்கலாம். இப்போது இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கார உப்பு கருவாடு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வீட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி. சுட சுட சாதம், பூசணிக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல், கார உப்பு கருவாடு, கொள்ளு ரசம். வாங்க பீட்ரூட் பொரியல், சாதம் போட்டு நல்லா பிணைஞ்சிங்க. பூசணிக்காய் பொரியல் வச்சிங்க. கார உப்பு கருவாடு வச்சிங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த கார உப்பு கருவாடுங்க ஒரே ஒரு துண்டு இருந்தால் போதுங்க, ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாம். வாங்க செம்மையாக இருக்குது, சாப்பிட்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு தடவை இந்த ரெசிப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முட்டை பஜ்ஜிக்கு 10 முட்டை நான் இங்கே தண்ணியில் போட்டிருக்கேங்க. இது வேக வச்சுக்கலாம். பஜ்ஜிக்கு பாம்பே மசாலா பண்ணிக்கலாம். அதுக்கு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஆயில் காஞ்சிருச்சிங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுலேயே கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நீளமாக பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இதுலேயே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. 1/2 ஸ்பூன் கடலமாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க. இதை இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இதுலேயே ஒரு பவுல் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதை நல்லா கொதிக்கிட்டேங்க. கொதித்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும்.
150 கிராம் கடல மாவு எடுத்துருக்கேங்க. அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூளுங்க, 1/4 ஸ்பூன் ஜீரகம், டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இதுலேயே பெருங்காயம் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக. 50 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. மாவு வந்துங்க இந்த பதத்துக்கு இருக்கணும். மசாலா வந்துங்க கொதித்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 7 மிளகா வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க, அதை இதில் போட்டுக்கலாம். சின்ன துண்டு வெல்லங்க, சின்ன துண்டு புளி, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4 பல்லுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நாங்கள் இப்போ மிளகா சட்னி அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில்ங்க கொஞ்சமாக சீரகம், 1 ஸ்பூன் தனியா, இதையும் போட்டு அரைச்சிக்கலாம். 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். பொரிஞ்சிடுச்சிங்க. இந்த அரைச்சி வச்ச மிளகா சட்னி இதில் போட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. மிளகா சட்னி வந்துங்க நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சிங்க. 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, இதில் வந்துங்க 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு பூண்டு வந்துங்க இடித்து வச்சுருக்கேங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்டானால் போதுங்க. இதையும் இதில் போட்டுக்கலாங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க, வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம உரிச்சிக்கலாம். சட்னி வந்து இப்போ நம்ம முட்டை மேலே தடவிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா முட்டைக்கும் தடவிக்குங்க. எல்லா முட்டைக்கும் இந்த மாதிரி எல்லாம் தடவி எடுத்து வச்சிட்டேங்க. காஞ்சிருச்சிங்க. இதில் வந்து நான் 200 ml ஆயில் ஊற்றிக்கிறேங்க. இறக்கி வச்ச பஜ்ஜி மாவில் இப்போ நம்ம முட்டையை போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். அப்படியே எடுத்துங்க பஜ்ஜி இதில் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கிக்குங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விடுங்க. முட்டை பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவும் ரெடி ஆகிடுச்சிங்க, எடுத்துக்கலாம். ஏங்க ஆனியன் பஜ்ஜி போட்டுக்கலாம். ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சிங்க, எடுத்துக்கலாம். பஜ்ஜி எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. மிளகா சட்னி, பாம்பே மசாலா, பூண்டு மிளகா சட்னிங்க, முட்டை பஜ்ஜிங்க, ஆனியன் பஜ்ஜிங்க, இதை அப்படியே கட் பண்ணிங்க. அப்படியே பஜ்ஜி எடுத்துங்க. மிளகா சட்னி, பாம்பே சட்னி, பூண்டு மிளகா சட்னி தொட்டு சாப்பிட்லாம். வாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. முட்டை பஜ்ஜி ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.